ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ இந்த வீடியோவில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவர்களோட வாழ்க்கை வரலாறு என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை மோர் டீ ஷாப்பிங். பை மோர் டீ ஷாப்பிங் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வேணும் அப்படின்னா இந்த பை மோட் மூலயமா நம்ம ஷாப்பிங் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுக்குமே இந்த பை மோட் ஷாப்பிங்கில் நம்ம வாங்கிக்கலாம். இந்த உங்கள் லிங்க் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோவுக்கு போகலாம். கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஒரு போர்ச்சுகீசிய கால்பந்து வீரர் ஆவார். இவர் சவுதி ப்ரோ லீக்கில் அல் நாசர் அணிக்காகவும் போர்ச்சுகல் தேசிய அணிக்காகவும் விளையாடுகிறார். ஒரு முன்கள வீரரான இவர்தான் விளையாடும் அணிகளின் தலைவராகவும் உள்ளார். கால்பந்து வரலாற்றில் மிக சிறந்த வீரராக கருதப்படுகிறார். ரொனால்டோ 5 பாலோன் தி ஓர் விருதுகளையும் 3 UEFA ஆண்டின் சிறந்த வீரர் விருதுகளையும் 4 ஐரோப்பிய தங்க காலனி விருதுகளையும் வென்றுள்ளார். இவர் 7 லீக் பட்டங்கள், 5 UEFA வாகையர் கூட்டிணைவு, UEFA ஐரோப்பிய கோப்பை மற்றும் UEFA பன்னாட்டு கூட்டிணைவு உட்பட 33 கோப்பைகளை வென்றுள்ளார். வாகையர் கூட்டிணைவு போட்டிகளில் அதிக தோற்றங்கள் மற்றும் அதிக கோல்கள் அடித்தவர் என்ற சாதனைகளை கொண்டுள்ளார். இவர் பன்னாட்டு போட்டிகளில் அதிக போட்டிகளில் பங்கேற்ற மற்றும் அதிக கோல்கள் அடித்த சாதனைகளையும் தன வசம் வைத்திருக்கிறார். 1200க்கும் மேற்பட்ட தொழில்முறை போட்டிகளில் கலந்து கொண்ட சில வீரர்களில் இவரும் ஒருவர். இவர் கழக அணிகள் மற்றும் நாட்டிற்காக 850க்கும் மேற்பட்ட அதிகாரப்பூர்வ கோல்களை அடித்துள்ளார். ரொனால்டோ 2002ஆம் ஆண்டில் போர்ச்சுகீசிய நாட்டில் ஸ்போர்ட்டிங் சிபி கழகத்துடன் தனது தொழில்முறை காற்பந்தாட்ட வாழ்க்கையை தொடங்கினார். பின்னர் 2003ஆம் ஆண்டில் இங்கிலாந்து நாட்டின் மான்செஸ்டர் யுனைடெட் அணிக்காக விளையாட ஒப்பந்தம் செய்தார். தனது முதல் ஆண்டிலேயே FA கோப்பையை வென்ற அவர் தொடர்ந்து 3 பிரீமியர் லீக், 2008 UEFA வாகையர் கூட்டிணைவு மற்றும் 2008 FIFA கழக உலக கோப்பை பட்டங்களை வென்றார். இவர் 2008ஆம் ஆண்டில் தனது 23ஆம் வயதில் தனது முதல் பாலோன் தி ஓர் விருதை வென்றார். ரொனால்டோ 2009ஆம் ஆண்டு எஸ்பானிய நாடு அணியான ரியல் மாட்ரிட் அணிக்காக விளையாட ஒப்பந்தம் செய்தபோது உலகில் மிகவும் விலை உயர்ந்த கால்பந்து பரிமாற்றத்தின் பொருளாக இருந்தார். ரியல் மாட்ரிட் அணியுடன் இவர் 4 UEFA வாகையர் கூட்டிணைவு கோப்பைகள், 2 லா லிகா பட்டங்கள், 2 டெல்ரே கோப்பைகள், 2 UEFA சூப்பர் கோப்பைகள் மற்றும் 3 கழக உலக கோப்பைகள் ஆகியவற்றை வென்றார். Thank you so much friends. Thank you.